அது வந்து ஒரு ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கணும். அந்த கொண்டாட்டம் வந்து கொஞ்சம் அப்படி தடம் மாறும்போது அது கலவரமா மாறுது. செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா போகணும். போனாங்கன்னா அடுத்த கட்ட ஆடியன்ஸ் வருவாங்க, அவங்களும் அதே மாதிரி அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும். செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும்ன்றது தான் அவரும் சொன்னாரு, நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். எஸ், நிறைய தியேட்டர்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு படம் பண்ணி முடிச்சு அந்த தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவா இருக்கும். ஒரு படத்தோட வெற்றி வந்து அதுதான். ஸோ ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் விசிட் பண்றோம். ஸோ அப்படி இன்னைக்கு கோவில்பட்டிக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்தா அது அவ்வளோ பெரிய தியேட்டர். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல எல்லா சீட்டுமே நிறைஞ்சு அவ்வளோ மக்கள் ஒன்னா உட்காந்து சிரிச்சு என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஸோ தொடர்ந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரு படம், ஒரு இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தியேட்டர்ல படம் நல்லா ஓடணும். ஸோ அப்படி தியேட்டருக்கு வந்து மக்கள் வர்றது வந்து எங்களோட படத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஆஸ் எ டீமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஜோ படம் பண்ணீங்க, இப்போ டிஃபரெண்ட் கேரக்டர்ஸா மாறிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி அடாப்ட் ஆகுது? அது ஆஸ் எ டீமா ரைட்டிங்ல இருந்தே ஒர்க் பண்றோம். ஸோ அதனால ரைட்டிங்ல இருந்தே இருக்கனால அந்த கேரக்டர் ஃபுல்லா புரிஞ்சு அப்படி பண்ணிடுறோம். மக்கள் அந்த மாதிரி டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். தாராளமா அடுத்தடுத்து பண்றதுல அதான் இதே மாதிரி இல்லாம அடுத்து வேற இன்னொரு விதமான இன்னொரு கதைக்களத்தோட இன்னும் சில நல்ல விஷயங்களோட பண்ணணும் அப்படின்றதான் எண்ணம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட படங்கள், காந்தாரா, இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்ட படங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் சரி, ரொம்ப நல்ல கதைகள் தான் மக்கள் பார்க்கறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், அடுத்து நீங்க ஜோ ஆகட்டும், இந்த மக்கள் ரசனை மாறி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? மக்களோட ரசனை மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறிட்டு இருக்குன்னு சொல்றதை விட அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சோ அப்டேட் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி டீமா நாங்களும் அப்டேட் ஆகிக்கணும் இல்லையா? அது என்ன கேட்டா அது சரிதான், அவர் சொல்றது சரிதான். சினிமான்றது ஒரு செலிப்ரேஷன், அது வந்து ஒரு ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கணும். அந்த கொண்டாட்டம் வந்து கொஞ்சம் அப்படி தடம் மாறும்போது அது கலவரமா மாறுது. ஸோ ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல உட்காந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா போகணும். போனாங்கன்னா அடுத்த கட்ட ஆடியன்ஸ் வருவாங்க, அவங்களும் அதே மாதிரி அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும். ஸோ சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும்ன்றது தான் அவரும் சொன்னாரு, நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம்.